அதாவது இந்த லோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுலேயே இருக்கக்கூடிய சிந்தனையிலேயே நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம். ஒரு மாதிரி ஹேசியாக இருக்கும், மந்திரிச்சு விட்ட மாதிரி. ஏம பெரும் துயில் மந்திரத்தி விட்டார். ஏன்னா இப்போ அடுத்தது ஒரு பாசனம் வரப்போகிறது கும்பகர்ணனை பற்றி சொல்கிறது. அதற்கு ப்ரீலூடாகவே அந்த வார்த்தையை விட்டுட்டா பாருங்க. ஏம பெரும் துயில் அப்படின்னு, ரொம்ப நாளி தூக்கம். உதாரணத்துக்கு பல பேருக்கு தெரியும், இப்போ யூஎஸ் போகிறவா, அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போகிறவா, திரும்பி வரவா, அவளுக்கெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு 12 மணி நேரம் ஜேர்னி, 20 மணி நேரம் ஜேர்னி, 26 மணி நேரம் ஜேர்னி வந்தாங்கன்னா அந்த ஜேர்னியில் இன்னும் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி, போயிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குமா. ஜெட்லாக்னு சொல்லுவாள் இல்லையா? அந்த ஜெட்லாக் அப்படியே பெரும் துயிலில் இருந்துட்டு ஒரு மாதிரி இருந்துட்டு வந்தால் என்ன மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கு. மந்திரப்பட்டாலோ அந்த மாதிரி இன்னும் நீ வெளியில் வரலையா, தூக்கம் கலையிலையா அவனுக்கு அப்படின்னு கேட்பா. அந்த மந்திரிச்சிலேயே இன்னும் இருந்துட்டே இருக்காளே, என்னைக்கு நீ தெளிய போற? அதுதானே அர்த்தம். ஏம பெரும் துயில் மந்திரப்பட்டாலோ. இது இந்த ஜெட்லாகில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தை நாம் விழுந்துட்டோம்னா நம்ம யாரு படைச்சான்? நமக்கு மூஞ்சி நாம கொடுத்தாளா, அப்பா அம்மா கொடுத்ததா, கை கால்கள் நாம கேட்டு வந்ததா? எதுவுமே நாம கேட்கல. இன்னும் சொல்லப்போனால் பேர் கூட நாம வைக்கல, யாரோ வச்சிருக்கா பேர், அம்மா அப்பா வச்சிடல. அதற்கு நம்ம உதாரணங்கள் சொன்ன நிறைய. அம்மா அப்பா கூட பேர் வைக்கல, இதற்கு நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட பேர். வேற ஏதோ பேர் வச்சு வந்திருக்கோம் இந்த உலகத்தில். அவ டிஸ்கவர் தான் பண்றா, இன்வென்ட் பண்ணல. அந்த பேரை விளக்குறா, விளக்கி நம்ம இந்த உலகத்துக்கு சொல்றா, அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய வந்து விழுந்த விட்டே வேற எந்த சிந்தனையும் இல்லாமல், பகவானுடைய சிந்தனை இல்லாமல் நம்ம யார்